கரங்களை தட்டி நம்ம உட்காந்து கீழே உட்காந்து பேசுறேன். ஏற்கனவே 1 மணி நேரம் அப்டேட் போட்டாரு, திருப்பி அப்படின்னு நினைக்க கூடாது. நான் புதுசாக ஒரு மெசேஜ் நான் கொடுக்க விரும்பல. நான் கொடுத்த அதே செய்தியிலிருந்து வாலிபர்களுக்காக 3 பாயிண்ட் அதில் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் மாஸ்க் சொல்லிங்க, நான் போடுறேன் பேசுறதுக்காக நான் செய்தியினுடைய சொல்லுற காரணத்துக்காக. சரி, மாஸ்க் எல்லாம் போட்டு பாவப்படுறேன்னா இந்த மாஸ்க் நம்ம என்ன பண்ணுறது? எதுக்காக அந்த மாஸ்க் போடுறோம்? பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? நான் பைக்ல போனா அடிச்சா காலியா இருக்கும்னா இது என்ன பாதுகாப்பு? தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு. சரி, தொற்று நோய் கரெக்ட். தொற்று நோயிலிருந்து பாதுகாப்பு ஏன் இங்கே ஓடி போட்டிருக்க? நம்ம ஃபுல்லாவே போட்டிருக்கலாமே. உள்ள ஒரு கவசம் டாக்டர் எல்லாம் போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? டாக்டர் எல்லாம் போட்டிருக்காங்க ஃபுல் கவசம். நம்ம வண்டி இங்கே வண்டி மாடு ஃபுல்லா போடாம நம்ம வண்டி இங்கே வண்டி மாட்டிருக்காங்க கவசம். அதான் சொல்லுங்க, எனக்கு காது கேட்க மாட்டேன். சொன்னீங்க நீங்க. சரி, இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கவர் பண்றப்போ 2 குரூப்புகளே க்ளோஸ் பண்ணுது. என்னது? வாய். இந்த கொரோனா இந்த கிருமியானது நம்ம சரீரத்திற்குள்ளாக போகணும் அப்படின்னு சொன்னா 2 வழிகள் மூலமா தான் எங்க உள்ள என்டர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிதான் இந்த 2 பகுதியும் நம்ம என்ன பண்றோம்? பாதுகாப்பதற்காக எதை பார்ப்போம்? மாஸ்க் போடுறோம். அதனால நிறைய இந்த சரியா மாஸ்க் யூஸ் பண்ணாதனால அல்லது இந்த மாஸ்க் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும் ப்ரொடெக்ஷனே தெரியாத மாதிரி ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் என்ன பண்ணாங்க? இந்த கொரோனானால என்ன பண்ணாங்க? மறுத்து போய்விட்டார். ஸோ இதை விட இன்னும் ஒரு கொடிதான வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் வந்து இதுவரைக்கும் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது ஏகப்பட்ட பேர் அந்த வைரஸ்னால செத்து இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கொரோனா வைரஸோட இன்றைக்கும் அதுல அந்த வைரஸ்னாலே அநேகர் செத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அது என்ன வைரஸா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? 13 வயசு தான் கரெக்டா ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம பேக் டு 13 இயர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இருக்கிற டக்கு நடிகிறதே என்னது? பாவம். சோ பாவம் வந்து இதுவரைக்கும் பாவத்தினால செத்தவர்களை கணக்கெடுப்பீங்கன்னா கொரோனாவோட அதிகமா தான் இருக்கும். திரும்ப இருக்கதா பாவத்தினால எவ்வளவு பேரு போதைகளுக்கு அடிமையாகி சேராங்க. கவர்மெண்ட் டாஸ்மார்க் எங்க பார்த்தா திறந்து விட்டான், குடிச்சு சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறவன் தான் குடிக்கிறான். பல மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. ஹார்ன்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ கஞ்சா போடுறாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள்னாலே மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தினாலே செத்துக்கொண்ட மனிதர்களுடைய கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கொரோனாவோட அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதத்திற்கும் சந்தேகம் இல்லை. சரி, அடுத்த கேள்வி. இந்த பாவம் எப்படி நமக்குள்ளே வருது? கொரோனாவுக்கு வந்து மூக்கு என்டர் பண்ணலாம், அடுத்தது என்னது? வாயு வழியா என்டர் பண்றோம், ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம், காப்பாற்றப்படலாம். சரி, பாவம் எப்படிங்க மனிதனுக்குள்ள வருது
சோ பாவம் மனுஷனுக்குள்ள வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணா பாவம் நமக்குள்ள வராம இருக்கும். நம்ம வாலிபத்துல நிறைய பிரச்சனை நமக்கு வருது இல்லையா? எல்லாருக்குமே வருது. இப்போ ஏஜ் மேட்டர் கிடையாது. இதுல பொதுவா சொல்றேன், பாவம் மனுஷனுக்குள்ள வராம இருக்கு. எது வழியா பாவம் உள்ள என்றாரு? கண்ணு, அப்புறம் காது, சிந்தனை, சிந்தனை, சொல், செயல், சிந்தனை. பார்வை, அடுத்தது சிந்தனை. சரி, நம்ம பாவத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி மாஸ்கை நான் கண்ண மூட்டானா முடியுங்களா? முடியாது. சரிப்பா, கண்ணை கூட விடுங்க, சிந்தனையை எப்படிங்க ப்ரொடெக்ட் பண்றது? ஏதாவது இருக்காமா மாஸ்க் இருக்கு? சோ இதை நான் இந்த கொரோனா டைம்ல நான் வேதத்தை படித்துக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு வந்து ஒரு சிந்தனை, ஆண்டவர் நம்மை படைத்த பொழுது பாவத்திலிருந்து பாவத்துக்குள்ள நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடெக்ஷனை நமக்கு எல்லாருக்கும் கொடுத்திருந்தார். கொடுத்திருந்தாரா? கொடுத்திருந்தாரமா? ஆண்டவர் நம்ம வந்து அவருடைய சாயலாக படைச்சார், அப்படிதானே? சோ நம்ம வந்து பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஆண்டவர் படைச்சார். அந்த ப்ரொடெக்ஷன் நீக்கப்பட்டது. அந்த ப்ரொடெக்ஷன் என்ன, எப்போ நீக்கப்பட்டது? அது எங்களுக்கு வாங்க. சொல்லுங்க பாப்போம். பாதியாவது வாங்கன்னு சொல்லிட்டேன், இப்ப சொல்லணும் மாட்டாக்குன்னு. அதெல்லாம் கரெக்ட். ப்ரொடெக்ஷன் எப்போ போச்சு? வசனம் ஸ்ட்ரைட்டா இருக்கா? தேவன் சொல்ல சரி கேட்காதனால சரி. இப்ப பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் பகுதியை மாத்திரம் படிங்க. போதும். அது வரைக்கும் கண்ணில் என்ன ஆரம்பிச்சு? மாஸ்க் போட்டிருந்தாங்களா? போட்டிருந்தாங்க. ஆதாம் ஏவாளு தம்பி என்ன போட்டிருந்தாங்க? சோ ஏதோ ஒரு பாதுகாப்பு கடவுள் வச்சிருந்திருக்காரு, அப்படிதானே? அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னா மூடிய வச்சுதாங்க அது வரைக்கும் கண்ணு திறந்துதான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவரு பாவம் உள்ள என்டர் பண்ணாத அளவுக்கு கண்ணில் என்ன பண்ணிருந்தாரு? ஒரு பாதுகாப்பை அவர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருந்தார். ஒருவேளை அந்த பாதுகாப்போட இன்னைக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம நிறைய தொலைய நம்ம வாழ்க்கையில வந்திருக்காரு. ஆனா அங்க தேவனுடைய வார்த்தை அவர்கள் மீறின பொழுது வேதம் சொல்றது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. சோ பாவம் உள்ள என்டர் பண்ணாம கடவுள் போட்டிருந்த மூடி அல்லது பாதுகாப்பு நீக்கப்பட்ட பொழுது பாவம் தாராளமா ஏராளமா எங்க வந்துருச்சு? நமக்குள்ளாக வந்து. சோ புதுசா நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்பல, அதே செய்தியில நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். 6ஆவதான பாயிண்டா நான் சொல்ற விரும்புகிறேன். வாழ்வுகளுக்கு முக்கியமா நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு காரியம் பார்வையிலே மாற்றம் என்பது. நம்ம பார்க்கிற பார்வையில என்ன இருக்கணும்? மாற்றம் காணப்பட வேண்டுமா? வாழ்வுகளுக்கு மாத்திரம் எல்லாருக்குமே மாற்றம் இருக்கணும். அப்படியே பேசிட்டே இருக்கலாம்னு சொல்லி யூத்துக்கு அப்படின்னு பேசுறப்போ இது ரொம்ப
இதுல நான் பாதிக்கப்படுகிறதுனால இந்த பாயிண்ட உங்க மத்தியில சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பாருங்க. நம்ம பார்வையிலே மாற்றம் வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வேதம் விவிதமாய் சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்ப நான் கண்ணை திறந்தா யாரதான் பார்ப்பேன்? கடவுளை தான் பார்ப்பேன். சோ நான் வேற எந்த காரியத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கடவுள் மூலமாக தான் அந்த காரியத்தை என்னால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்படிதானே? இப்ப நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன், நான் உங்களை பார்த்தாலும் சரி, பைபிளை பார்த்தாலும் சரி, இந்த கண்ணாடி வழியாக தான் நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். சோ நம்ம பார்வையில மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் நமக்கு முன்னாடி கடவுள் இருக்கிறாரு. அவர் அப்படி இருக்கிறப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அப்படிதானே? சோ இங்கதான் தாவீது சொல்றாரு, அவரை எப்பொழுதும், எப்பொழுதும்னா எப்போ? 24/7 அப்படின்னு நம்ம ஆளுங்க அவர் அடிக்கடி இப்பதான் யூஸ் பண்றாங்க இல்லையா? 24/7 அப்படின்னா என்னங்க? எனக்கு நிறைய தெரியாது. 24/7 என்ன? 24 மணி நேரம். அப்போ வேற கிடையாது, இங்கே விட்டு வைக்கலாமா? 27 நாள், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த 7 ஆரம்பிச்சிடும். அதுதானே 24/7. தாவீது சொல்றாரு, யார முன்னாடி இருக்கிறேன்? கர்த்தரை. சோ நீங்க பார்வையிலே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தாவீதை போல கர்த்தரை எப்பொழுதும் நம்ம முன்னாடி வைத்திருக்கணும். அப்ப என்னன்னு சொன்னா, எப்படி முன்னாடி வச்சிருக்கிறது? அந்த சிந்தை நமக்கு வேணும். சோ நம்ம பார்க்கிறோமே, இது கடவுளுக்கு பிரியமாய் இருக்குமா? சரி, வாலிபருக்கு வர்ற காரியம் சொல்றாங்க. சரி, அழகான ஒரு பொண்ணை பார்க்கிறோம், கண்ணை மூடிட்டு போட்டி ஓட்ட முடியுமா? அழகான பையனை பார்க்குறேன், ஏதோ ஒரு சம்திங் இருக்கு, கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்ட முடியுமா? ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லுக் இஸ் நாட் அ சின். முதல் பார்வை பாவம் அல்ல. முதல் பார்வை இரண்டாவது பார்வைக்கு உங்களை வழி நடத்துமையானால் எங்க விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு? பாவத்திலே விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவீது சொல்றான், கடவுளை எப்பொழுதும் நான் முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்படின்னா எப்பொழுதும் சிந்தனை இருக்குது. சோ இதை நான் பார்க்கிறேன், அத அப்படியே போயிட்டு இருக்கணும் நம்ம லைஃப். அது நம்முடைய பாதிப்பை ஏற்படுத்தி திரும்பி பார்க்கிறோம் எழுது அப்படின்னா பிரச்சனை என்ன பண்ணுது? நாங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ பார்வை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பார்வையிலே மாற்றம் வேண்டும். சோ இங்க நமக்கு பேதுருவை குறித்து நல்லா தெரியும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கடல்ல நடந்து போகுது. சரி, நான் சொல்றேன். இப்போ பேதுரு பேதுருக்கு சிஷியர்லாம் போட்ல போறாங்க. போறப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? கடல் மேல நடந்து வருகிற பொழுது என்ன ஆவேசம் அப்படின்னு கத்துறாங்க. அப்புறம் கடவுள் இயேசுநாதர் தான் கடவுள்னு தெரிஞ்ச பிறகு பேதுரு என்ன சொல்றாரு? உங்க சித்தமான நானும் என்ன பண்ணணும்? தண்ணியில நடந்து வரணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? நடந்து போனாரா இல்லையா? பேதுரு நடந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரம், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனமா பேதுரு சொல்றாரு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, 29ஆம் வசனம் சொல்லுது, என்ன பண்ணாரு? இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நடந்து வர்றாரு. வந்துட்டு இருக்க ஆளு இப்ப எதை பாக்குறாரு? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. பார்வை இயேசுநாதரிடத்திலிருந்து எங்க மாறுது?
காற்றையும் கடலையும் அவன் பார்க்கிற பொழுது பிரச்சனை என்ன பண்ணுச்சு? ஸ்டார்ட் ஆச்சு. என்னாச்சு? அமிழ்ந்து போகையில் இயேசுவின் மேல வைத்திருந்த தாவீதை போல அவன் முன்னாடி வச்சிருந்த பேதுரு இயேசுவை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது கரெக்டா தான் நடக்கிறான். அடுத்த வசனமே சொல்லுது, கண்டு அந்த காற்றையும் கடலையும் கண்ட பொழுது அவன் அமிழ்ந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில இறைவனை முன்பாக வைத்து நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை பார்வையிலே நாம் இருப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கையில எதிர விழுந்துட மாட்டோம். பாவத்திலே கடவுள் நம்மளை அதை ப்ரொடெக்ட் பண்றாரு என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். நல்லா நடக்கும் தெரிந்த வசனம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி ஓட்டத்துல என்ன பண்ணணுமா? பொறுமையோட ஓடணும். வச்சுங்க. இன்னொரு காரியத்தை இந்த பார்வையில நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த பார்வையினாலே விழுந்து போனவர்கள் அநேகர் வேத புத்தகத்துல இருக்கிறாங்க. பார்வையை காத்து கொண்டவர்களும் வேத புத்தகத்துல என்ன பண்ணப்பட்டு சொல்றாங்க? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்குது. அதை நம்ம யோசித்துக் கொண்டு யாரை நோக்கி ஓடணுமா? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பார்வையில மாற்றத்தை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வேதம் சொல்றது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவரோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாலிப வயதிலே அது நம்ம விரைய விழுந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. தாவீதை போல இயேசுவை முன்னே நிறுத்தி நாம் போவோம். நம்ம ஏற்கனவே இழந்து போயிட்டோம் ஒரு ப்ரொடெக்ஷனை. பாவம் முதலாவது இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது நம்முடைய கண்கள் இறைவன் பாதுகாப்பு, கண்களில் இருந்த இறைவனுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டது. அதனாலதான் கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவை. இரண்டாவதாக 7ஆவதாக இதுல சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்ணுல பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பார்வையில நம்ம பிரச்சனை பண்ணணும் ஆயிடுச்சுன்னா சிந்தனை பாதிக்கப்படுகிறது. எது பாதிக்கப்படுது? அடுத்தது சிந்தனையில் மாற்றம் தேவை. நம்ம தாட்ல ஒரு மாற்றம் அங்கே தேவைப்படுகிறது. ஆனா தாட் எப்போ பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னா, கண்ணு பகிச்சதான் எது பாதிக்கப்படும். அதனாலதான் அது முந்தின சொல்லிட்டேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். 782ஆம் பக்கம் பழைய ஏற்பாடுல, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். சோ நம்ம தாட்ல என்ன யோசிக்கிறோமா அப்படிதான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும் இருக்கும் என்பதை நம்ம மறந்து போய்விட கூடாது. தெளிவா வேதம் சொல்றது, எப்படி அவன் இருக்கிறானோ அப்படிதான் என்ன பண்ணும், இருதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்குதோ. யாக்கோபுல வாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். 312ஆம் பக்கம் புதிய ஏற்பாடுல, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை. ஒரு பாவம் நம்ம எப்பவும் விழுறோம், கபால விழுந்துடுறோம். இன்ஸ்டன்டா விழுவது கிடையாது. ரொம்ப ரேரா தான் இன்ஸ்டன்டா விழுவுது. 99% ஆஃப் பாவம் தப்பு நடக்கிற ஒரு காரியம் இல்ல. அழகா வேதம் சொல்லுது, பார்க்கிறோம், உள்ள என்ட்ராகுது. அப்ப எங்க போகுது? சிந்தனைக்குள்ளாக அதை யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இச்சையானது என்ன பண்ணுமா? கர்ப்பம் தரிக்குமா. கர்ப்பம் தரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படுது? 10 மாசம். அவ்வளவுதானே? கர்ப்பம் தரித்துதான் எதை பிரவேசிக்குமா? பாவத்தை அப்படின்னு வேதம் தெளிவா சொல்ற. அதுக்குள்ள நீங்க ரெக்கவர் ஆகணும். அவ்வளவு நாள் டைமே கொடுக்க கூடாது. முதல்ல அதை என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சிந்தனையில
நாம் பாவத்தில் என்ன பண்ண விழுந்து விடக்கூடாது. கண்ணு உள்ள போச்சுன்னா சிந்தனையை நம்ம கண்ட்ரோல் பண்றது எப்படி பண்ணுதோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர்ல பவுல் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம சிந்தனையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் படிக்கிறேன். 253ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டுல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப கேள்வி கேட்கிறப்பா, இதெல்லாம் பதில் சொல்லணும். எங்களுடைய போராயுதங்களை எதில் நடக்கோலே மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இல்லை அப்படின்னா துப்பாக்கியோ அருவாளோ கத்தியோ எங்க என்ன கிடையாது. எங்க போராயுதம் அது எங்களுக்கு அது கிடையாது. அப்புறம் என்ன சொல்றாரு? அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலன் உள்ளதாய் எதை வேணாலும் இடிச்சு போட முடியுது. அது தேவ பலனால எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. நான் திரும்பி படிக்க விரும்பல. கடைசி சொல்றாரு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? என்ன உள்ள என்ட்ராச்சுங்க பாவம். கண்ணுக்குள்ள கண்ணை முதல் ப்ரொடெக்ட் பண்ணணும். கண்ணை விட்டுட்டோம் கோட்டைய. எங்க வந்துச்சு? இப்போ சிந்தைக்குள்ளாக பாவம் உள்ள வந்துட்டு. சோ இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? தமிழ் தானே இருக்குது. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன பண்ணுவான்? என்ன சாதாரணமாக நம்ம தமிழ் இருக்கு பைபிள்ல சிறைப்படுத்தணும். எப்படி சிறைப்படுத்துறது? இயேசுவே சரி சிறைப்படுத்தணும். எந்த எண்ணத்தையும் என்ன பண்ணுமா? எண்ணத்தை என்ன பண்ணும்? சிறைப்படுத்த பண்ணா இந்த எண்ணம் விடுதலையா செய்ய முடியுமா? எது காரியத்தை ஒரு மனுஷனை உள்ள போட்டு ஒரு ரூம்ல போட்டு அப்படி கட்டி எல்லாம் போட்டுறோம்னு வச்சுங்க, சிறைப்படுத்திடுறோம். அவருக்கு சுதந்திரமா எதையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சாப்பாடு போடக்கூடாது. முதல்ல கட்டி போட்டவருக்கு சிறைப்படுத்துறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? சாப்பாடு போடக்கூடாது. என்ன நடக்கும்? என்ன ஆயிடுவார் கொஞ்ச நாள்ல? அந்த எண்ணம் என்ன ஆயிடும்? இட் ஹாஸ் டு டை. சாகணும். செத்துருமா இல்லையா? என்ன சொல்ற? திருப்பி பிடிக்கிற பாருங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக இருக்கிறோம். என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த எண்ணத்தை கட்டி போட்டு உனக்கு சாப்பாடே கிடையாது, நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசுவுக்கு நீ கீழ்ப்படுகிற வரைக்கும் உனக்கு விடுதலையே கிடையாது. கட்டி போன சாப்பாடும் கிடையாதுன்னு அந்த எண்ணத்தை யாருக்கு கீழ்ப்படி வைக்கணுமா? இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் சிறைப்படுத்த வேண்டும். சோ நம்ம வாழ்க்கையில தவறாக வருகிற எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும். அதை டெவலப் பண்ண விடக்கூடாது. மாற்றா சொல்லணும்னா என்ன பண்ணக்கூடாது? டெவலப் பண்ண விடக்கூடாது. தீனி போட்டாதானே வளரும். அது தீனி போட்டாதானே வளரும். தீனி அதுக்கு என்ன பண்ணக்கூடாது? போட கூடாது. சிறைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சோ இந்த வாழ்க்கையில வருகிற எந்த எண்ணங்களா இருந்தாலும் உள்ளூரே என்டர் பண்ணாம விடாம இருப்பது நல்லது. வந்துருச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்றது. அப்பதான் சிந்தனையில இருந்து என்ன பண்ண முடியும்? எந்த அளவுக்கு நீங்க சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எந்த அளவுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும் அந்த சிந்தனையோடு கூட, அந்த பாவம் செய்யக்கூடாத அளவுக்கு. 309ஆம் பக்கம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கிறேன். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்க இல்லையே. எது வரைக்கும் போராடணுமா? அது எப்படிங்க? ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடணும். எப்படி? எப்படி தம்பி சொல்லலாம்?
சரி, நான் ஒரு யோசிக்கிறேன். நான் ஒரு குடிகாரனா இருக்கிறேன். அதான் தப்புன்னு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கோடிக்கணக்கில் தான் வந்துட்டு இருக்காங்க. அதான் ஞாபகம் ஒரு பட்டுன்னு வருது. குடிகாரனா இருக்கிறேன். நான் வந்து ஆண்டவரை என்ன பண்றேன், ஏற்றுக்கிறேன். இனிமே என்ன ஒரு தீர்மானம் நடத்துறேன், நான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆனா என் கை இந்த டம்ளரை குடிச்சு கை என்ன பண்ணுது, விறுவிறுந்து டம்ளர் என்ன பண்ணுது, குடிக்க ட்ரை பண்ணது அப்படின்னா வேதம் சொல்லுது, உன் கையை வெட்டி போட்டுது. உன் கண்ணு உனக்கு இடர்கள் உண்டாக்கினார், உன் கண்ணை என்ன பண்ணு, குடுங்கி ஓடு அப்படின்னு சொல்லுது இல்லையா. கண் கையை வெட்டினா என்ன நடக்கும், ரத்தம் வருமா? சொல்லுது ரத்தம், நான் ரத்தம் என் சிந்தினா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பாவத்தை நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுவான், பாவத்திற்கு விரோதமாய் யுத்தம் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுது. போராட வேண்டும். எது வரைக்கும், அந்த பாவம் தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில சிந்தனையிலே அது தோற்கடிக்கப்படுகிற வரைக்கும், அதை நீங்கள் வெட்டி வீழ்த்துகிற வரைக்கும், ரத்தமே சிந்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கணும். ஸோ சிந்தனையில ரொம்ப டேஞ்சரஸ், நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எந்த அளவுக்கு போராடணும்னு சொல்லி கடைசியாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, முக்கியமான காரியம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். கடைசியா உள்ள எல்லாத்துக்கும் உள்ள ஒரு காரியம் என்னன்னா, பேச்சில ரொம்ப மாற்றம் வேணுங்க நம்ம வாழ்க்கையில. ஆனா என்ன பண்றோம், தேவையில்லாத காரியத்தை அதிகமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேச்சிலே நமக்கு மாற்றம் வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு வேத புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் என்ன எப்படி பேசுறவரா முதல்ல இருந்தாரு, எப்படி ஒரு மாற்றப்படுகிறார் என்று சொல்லி ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம். இப்போ நம்ம எல்லாம் பண்ற மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி முதல்ல என்ன சொன்னாரு, ஓ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோன்னு யாரை பார்த்துட்டு இருந்தாரு, அடுத்தவனை கை காமிச்சு கூட காலில் கேட்டேன், யாருப்பா சொல்லுவா, தம்பி உங்க பையங்க ஒரு யூத் யாராவது சொல்லுங்க அப்படின்னா அதோ அவருன்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம், கை காமிச்சோம். அடுத்தால என்ன பண்ணோம், கை காமிச்சோம் இல்லையா. அது மாதிரிதான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல படிக்கிறேன், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. யாரு கையமா, யாரு கைய தம்பி, உனக்கு ஜாஸ்தி ஆகி போச்சு நீ சொல்ற காரியம். என்ன கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிரும், 13 வயசு தானே. ஓகே, என்ன நடக்குது, யாருக்கு ஐயோனா, ஏசாயாக்கு சத்தியமா ஐயோ கிடையாது, இன்னொருத்தர் சொல்றாரு, அப்படிதானே. அடுத்த வசனம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கி தரித்திருந்து இருட்டி போகும் மட்டும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏசாயா குடிகாரர் கிடையாது, அவருக்கு ஐயோ கிடையாது, குடிகாரனுக்கு ஐயோ அப்படிங்கிறாரு. 19ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா அங்க சொல்லுது, நான் பார்க்கும்படி கீழே வந்துடுறேன், நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. போய் படிங்க, நம்ம லேட் ஆயிடும் பிரச்சனை. இங்க அடுத்தவங்களுக்கு தான் ஐயோ சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பென்றும் தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதான் அவர் கிடையாது, அடுத்தவர்களுக்கு ஐயோ. 21 என்ன சொல்றாரு, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கும் புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அது வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எங்க ஏற்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆனால் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்கிறது, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவா என் கண்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேச்சு இஷ்டமணிக்கு அவன் தெரியல இவன் தெரியல நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன தேவை, மாற்றம். தேவையில்லாத காரியத்தையும் பேசக்கூடாது. நான் இங்க சொல்றது மொத்தவங்களை குறை சொல்றது என்ன, ஏன் மாற்றம் வந்துச்சுன்னா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன்.
அவர் ஆண்டவரை பார்த்த பொழுது அங்க நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ அதமானே, ஏன்னா நான் அசுத்த உதல் உள்ளவன், எனக்கு ஐயோ. அவருக்கே அவர் என்ன சொல்றாரு, ஐயோ என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வாலிப வயதில நமக்கு முக்கியமான ஒரு காரியம், பார்வையிலே மாற்றம் தேவை, அடுத்தது சிந்தனையிலே மாற்றம் தேவை, பேச்சிலேயும் நம்முடைய வாழ்க்கை மாற்றம் தேவை. ஒரு கூற்று விதமா சொல்லுவாங்க, தனி போர் அடிக்குது சும்மா தனியாவே இருக்கிறப்போ, அப்படி அப்ப கூட தனியே கிடையாது, எல்லாம் போன வச்சுட்டே நம்ம பேசிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். அந்த கூற்று சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, தனிமையா இருந்தால் யார்கிட்ட பேசணுமா, ஆண்டவர்கிட்ட பேசணுமா, யார்கிட்ட பேசணுமா, சும்மா இருக்கக்கூடாது. ஒரு காரியம் பொதுவாக சொல்றாங்க, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சும்மா இருக்கிற அந்த எண்ணம் பிசாசுனுடைய தொழிற்கூடமாய் மாறிவிடும். எது மைண்ட்ல எதையாவது என்ன பண்ணிட்டு இருக்கணும், வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்க சொல்றாருங்க, இந்த பக்தர் விதமாய் சொல்றாரு, தனியா இருந்தோம் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்கணுமா, தேவனிட பேசிட்டு இருக்கணுமா. கூட்டமா இருக்கிறப்போ அவரை பத்தி கூட்டத்துல இருக்கவங்கள்ட்ட பேசுறாங்க. நாம தனிமையா இருக்கிறப்ப யார்கிட்ட பேசணுமா, தேவன்கிட்ட பேசு. கூட்டமா இருக்கிறப்ப இந்த கூட்டத்துல இருக்கவங்கள்ட்ட கடவுளை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோ இதுல ஒரு காரியம் நான் சொல்ற விரும்ப 8 காரியம் சொல்லிட்டேன். இதுல இன்னைக்கு கடவுள் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், யாரை இறைவன் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி 2 வாசனங்களை சொல்லி ஒரு சுருக்கமாக என்னுடைய சாட்சி ஒரு 5 நிமிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்துல வாங்க. கடவுள் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனா கடவுள் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனுஷனா நம்ம இருக்கிறோமா, நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம் படிக்கிறேன். 987ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டுல அங்க வேதம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் தானேன். ஆண்டவர் இங்க உட்கார்ந்து இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நம்மளை பார்த்து நமக்குள்ள தேடுறாரு. ஒரே ஒரு ஆளை தேடுறாரு. எதுக்கு தேடுறாரு, அவர் என்ன பண்ணோம், திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும். ஏன் திறப்பு அடைக்கணும், எல்லாம் டெய்லி பொத்துன்னு எங்க போய் வந்துருக்கிறான், நரகத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு திறப்பிலே நிற்கின்ற மனிதனை இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த மனிதன் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னு அர்த்தவசனம் சொல்லுது. ஆகையால் ஒரு மனுஷனையும் தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். சார், நம்ம எல்லாம் ஒழுங்கா திறப்புல நிக்காததுனாலதான் இன்னைக்கு கொரோனானால இவ்வளவு பேர் என்ன மாட்டாங்க, செத்து போய் விட்டார்கள் என்று சொன்னாங்க. ஆண்டவருடைய கோபம் ஊற்றப்பட்டது, பட்டுக்கிட்டு இருக்குது. இப்ப திருப்பி நம்ம 2வது வேகம். நம்ம இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், திறப்புடையில் இருக்க வேண்டும். இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம என்ன பண்ணோம், தீவிரமாய் எடுக்க வேண்டும் என்றதை நீங்க மறந்துடக்கூடாது. சோ அதோடு மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நான் காலையிலே சொன்னேன், கிறிஸ்தவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஊழியக்காரர்கள். சொன்னா ஊழியக்காரருடைய வேலை என்ன, மற்றவர்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆண்டவர் இந்த மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசியில என்ன சொன்னாரு, கிரேட் கமிஷனை கொடுத்தாரு. என்ன கமிஷன், யாரு கொடுத்தாரு, உணர்வு பணியாளர் கொடுத்தாரா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு, நீங்கள்னா இங்க உட்கார்ந்து எல்லாரும் அதுல இன்க்ளூடட், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு என்ன பண்ணோம், ஞானஸ்நானம் கொடுத்து, அப்புறம் என்ன பண்ணுமா, நாம் கற்றுக்கொண்டவங்களா அது அவங்களுக்கு போதிக்கணும். கடைசியா சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் நான் உங்களிடமே கூட. நல்லா ஞாபகம் சார், நம்ம ஆண்டவர் சும்மா நம்ம அனுப்பல, முதல்ல ஃபர்ஸ்ட் பவரை விடுகிறாரு. ஐ அம் ஹேவிங் தி அத்தாரிட்டி. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எனக்கிட்ட இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க, எல்லாத்தையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க, நீங்க கற்றுக்கொண்டவையில் அவர்களுக்கு என்ன பண்ணுங்க,
போதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை விட்டுற மாட்டேன். உலகத்தின் இறுதி மனிதம் கடைசி நாள் வரைக்கும் யார் கூட இருக்கிறாங்கிறாரு? நம்ம கூட இருக்கிறாங்கிறாரு. அந்த கட்டளை எல்லாருக்கும் உண்டு. கடைசியா உங்களை என்னையும் ஆண்டவர் காவற்காரனாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் படிக்கிறேன், 6 படிச்சு நாம செய்தி முடிக்கும்படியாக விரும்புகிறேன். 1002வது பக்கத்துல நம்ம இருக்கிறோம். படித்து எழுதுங்க. 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கிறேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயிலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை என்ன பண்ணுமா? யாரை எச்சரிக்கணும்? யாரை எச்சரிக்கணுங்க? நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, யார பாக்குறோமோ அவங்களெல்லாம் எச்சரிக்கணும். என்ன எச்சரிக்கணும்? 6ஆம் வசனத்தை படிக்கிறேன். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்படியை காவற்காரன் கையிலே கேட்பேன். நம்ம எல்லாம் யாருங்க? யாரு இங்க உட்காந்துருக்கோம்ல? காவல்காரன். காவல்காரன் நைட்ல என்ன பண்ணுங்க? நல்ல ஏசி ரூம்ல படுத்து தூங்கணுமா? காவல்காரன் என்ன பண்ணணும்? காவல் காக்கணும். யாரு தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆபத்து வராம இருக்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு யார் கையில கொடுத்திருக்காரு? ஆண்டவருக்கார் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆபத்து வருது, நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்களை எச்சரிக்கணும். எக்காலம் ஊதணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா ஞாபகம். ஈஸியா ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த கொரோனா டைம்ல. யார்கிட்ட சொல்றப்ப சொல்லுங்க, எப்பா அந்த வைரஸ் நீ கேளுங்க, ஏன்பா அந்த வைரஸ் வந்துச்சுன்னு எவனாலையும் சொல்ல முடியாது. பதில் வேதத்துல இந்த மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல சைனால இருந்து அனுப்புனா, அங்கேருந்து அனுப்புனான்னு சொல்லுவான் வேண்டாம். ஆனா வேதம் சொல்லுகிறது கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி வேதம் என்ன பண்ணுது? ஆணித்தனமாய் சொல்றது. அது ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டேஸ். கடைசி காலத்தின் அடையாளங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கு. உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் இங்க நடக்குது. சோ நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னு சொன்னா யார்கிட்ட வரணும்? நீங்க ஆண்டவர்கிட்ட வரணும். திருப்பியும் சொல்ற ஒரு காரியம், நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட ஆண்டவரை பத்தி அவங்க சொல்றப்ப கூட அவங்க கிறிஸ்தவர்கள் ஆகாததற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சி இல்லை. அந்த வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம சொல்ற காரியம் அவங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்ம சொல்றது நம்ம வாழ்க்கையில இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க வச்சுங்க. சமாதானம் உங்ககிட்ட இருக்குதானே அவனால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க. முடியாதா? நீங்களே அப்படியே பரிதாம ஏதோ சொல்லணும்னு சொல்லி சமாதானம்னா முடிஞ்சு போச்சு. இவங்கிட்ட சமாதானம் இல்ல, நமக்கு எங்கடா சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இல்லையா? சாட்சி முக்கியம். ஒரு வேடிக்கை ஒரு கதையை சொல்லுவாங்க, அது சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆளு எண்ணெய் வியாபாரம் பண்ண போனாரா? அது சொல்லியிருப்பது நிறைய பேர் யாரும் சொல்லியிருப்பாங்க. சர்ச்சை ரொம்ப நாள் நடக்குது. எண்ணெய் வியாபாரம் பண்றதுக்கு என்ன பண்ணாராம்? ஒருத்தர் போனாராம், தலையில முண்டாஸ் கட்டிட்டு எண்ணெய் பாத்திரத்தை மேல வச்சுட்டு எண்ணெய் இந்த எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுங்க, அந்த எண்ணெயை தடவுறவங்களுக்கு நல்ல முடி கருகருன்னு வளரும்னாராம். என்ன சொல்றாருன்னா, இந்த எண்ணெயை தடவுறவங்களுக்கு என்ன வருமா? முடி நல்லா கருகருன்னு வளரும் அப்படின்னாராம். அந்த ஊர்ல ஒருத்தன் தலை வழுக்கு தலை, அவன் எப்படியாவது முடி வளர்க்கணும்னு எங்கெங்கயோ போய் எந்த எண்ணெயை தடவி பாக்குறான். ஒரு எண்ணெய் தலைவரப்பையும் அவனுக்கு என்ன இல்ல, முடிவில். எப்போ எங்கெங்கயோ தேவை வீட்டு வசதிக்கே ஒருத்தான் அந்த எண்ணெயை கொண்டு வந்து விற்கிறான் அப்படின்னு சொல்லி, ஐயா வாங்க ஐயா, அந்த ஏனையை தான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னே இவரு சந்தோஷமா, ஐயா பாத்திரத்தை இறக்குங்க அப்படின்றான். இவன் என்ன பண்றான், பாத்திரத்தை அவன் இறக்குறப்போ தலையில இருக்க முண்டாசையும் சேர்த்து என்ன பண்ணிடுறான், இறக்கிடுறான் தெரியாம. என்னன்னு பார்த்தா அவனே வழக்கத்துல அவன் தலையில என்ன இல்லை, முடி இல்லை. அவனுக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. டேய் என்ன சொன்ன நீ, இந்த எண்ணெயை தரணும்னா உனக்கு என்ன ஆகணும், கருகருன்னு முடி வளருமா? இப்படி எவ்வளவு தர்றா ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இதாங்க நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறான் உலகத்துல இருக்கிறவன். உன் தலையில இந்த எண்ணெயை என்ன பண்ணேன், தடவு, நல்ல கருகருன்னு முடிய வளர்த்துக்கிட்டு என்கிட்ட என்ன தெவி என்னைய விகின்னு சொல்றான். சார் நம்ம இயேசுநாதரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இயேசுநாதருடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க வேண்டும். இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இந்த வந்தாரா, பாவத்தின்களை வெற்றி பெற்றவர்களா இருக்கணும். சமாதானத்தை கொடுக்கறதுக்காக வந்தாரு, சமாதானத்தோடு நம்ம இருக்க வேண்டும்.
மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை. இந்த மாற்றத்தை பார்க்கிறவர்கள் தான் இயேசுவே தெய்வம் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்வார்கள். வாலிப வயதிலே மிக முக்கியமான 3 காரியத்தை நான் சொன்னேன். பார்வையிலே மாற்றம் வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பாதிக்கப்படுகிறோம், வாலிபர்கள் பாதிக்கப்படுறாங்க. சிந்தனையிலே மாற்றம் வேண்டும். இன்னைக்கு சிந்தனையினாலதான் அநேக வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகைய. அநேக நேரங்களில் தேவையில்லாத காரியங்களை நாம் பேசி விடுகிறோம். பேச்சிலே மாற்றம் வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய சாட்சியை சொல்லணும்னு சொன்னா, நான் ரொம்ப 13 வயதுல நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். தம்பி என்ன கிளாஸ் படிக்கிறப்பா? 8th. ஓ சந்தோஷம். ஏன்னா 8ஆம் கிளாஸ் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த தேவனுடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. எப்படி சந்திப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அக்கரன்ஸ் வந்து விபிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுல மே மாசத்துல இந்த கூட்டத்துல அந்த விபிஎஸ்ல பங்குபட்ட பொழுது எனக்கு ஒரு இறைவன் என்னோடு கூட பேசினேன். சோ அதோட கூடயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுகையில பங்கு பெறும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சோ அதுல சொன்ன ஒரு காரியம், அவங்க சொன்னது என்னன்னா, நான் 13 வயசு தான் நம்ம தமிழ் மாதிரி நான் இருந்தேன். எனக்கு பிடித்தமான ஒரு காரியம் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்துல என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாய் பேசுவார்கள். அதுல ஒரு காரியம் அவங்க முக்கியமா சொல்ற காரியம் என்னன்னா, கோ அண்ட் சென்ட், போ அத்தோடு அனுப்பு, போ அத்தோடு அனுப்பு, போ அத்தோடு அனுப்பு அப்படின்னு சொல்லி அங்க சாமியல் இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, கோ அண்ட் சென்ட் வரை நீ ஜெரான போ அத்தோடு. அதே ஸ்பிரிட் லெவல் அப்படியே அந்த அபிஷேகம் அப்படியே இறங்குகிறதை என்னால பார்க்க முடியுது. அந்த சத்தம் இன்னைக்கு என் காதல ஒலித்து கொண்டு இருக்கிறது. சோ அதனால நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்தேன். நான் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே நான் இறைவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல இருந்து பையன், நானும் என்னுடைய நண்பன் ஒருத்தன் என் கூட, அவனும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து வந்தான். அவனோட பேரு டேனியல். அவன் இன்னைக்கு உயிரோடு கூட இல்லை, இறந்து போயிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் பள்ளி வீட்டுல போட்டுட்டு ரூம்ல வந்து ஜெபிப்போம். 13 வயதுல அழுது ஜெபம் பண்ணுவோம். ஏன் அழுகுறோம்னா எங்களுக்கே தெரியாது. அது மாத்திரம் இல்ல, இந்த சனிக்கிழமை அப்படிலாம் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நடந்து போவோம். முதல்ல டிராக்ஸ் எடுத்துட்டு, எங்களுக்கு ஆசீர்வாத இளைஞர் வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த வில்லேஜ் அவுட்ரீச் கிராம சந்திப்பு நடத்தினாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கேயிருந்து கொஞ்சம் டிராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு, நாங்கள் எப்பப்பெல்லாம் அந்த வீக் டேஸ்ல எங்களுக்கு வழி கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் அந்த டிராக்ஸை கொடுப்போம். கொஞ்சம் நாளில் என்ன ஆரம்பிச்சோம், சரி நம்ம டிராக்ஸ் ஒண்டி கொடுத்தா பார்த்தாது, பேசணும் அப்படின்னு சொல்லி அரக்காட்ச சட்டத்தை தான் போட்டிருப்போம். தம்பி பேண்ட் போட்டிருக்காரு 13 வயசுல. என்ன நாங்கள் அரக்காட்ச சட்டை தான் இப்பலாம், ஏன்னா இப்போ அரக்காட்ச சட்டையும் பாக்குறது இல்லை, பெரியவங்க கூட போடுறாங்க, அது வேற மாதிரி போடுறாங்க. அரக்காட்ச சட்டை தான் போட்டிருப்போம். அவன் பையன் என்னோட உயரமா இருப்பான், அவனும் அரக்காட்ச சட்டை தான் போட்டிருப்பான். நாங்க என்ன பண்ணுவோம்னா, தெருவில் நல்லா ஒரு பெரிய தெருவில் போய் நின்றுட்டு, அந்த காலத்துல என்ன ஒரு சந்தோஷமான காரியம்னா, டிவியே கிடையாது. நான் சொல்றது 75ல யார் வீட்லயும் என்ன கிடையாது, டிவி கிடையாது. அதனால ஒன்றும் அவங்க நேரமே போவாது, வீட்டுல அப்படி எப்படி உட்காந்துருப்பாங்க. நான் சொல்றது கிராமத்துல முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போய் ரோட்ல 2 கையை தட்டி பாட்டு பாடுவோம். சத்தம் எவ்வளவு சத்தமா போட முடியுதோ பாட்டு பாடுவோம். சின்ன பசங்க 2 பேர் அரக்காட்சி சத்தம் போட்டு என்ன நம்ம தெருல வந்து என்ன பண்றாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்பாங்க. சோ நாங்க அது பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, உங்களை வாழ்க்கையை மாற்றுவார் ஆவோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்ன கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அடிப்போம். ஒரு கிராமத்துல சூரக்கோட்டை என்று சொல்லுகிற ஒரு கிராமம் இருக்குது. சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட சொந்த ஊர் அது. அந்த ஊர் அப்படிதான் பெரிய பெரிய தெருவா இருக்கும். அந்த தெருல வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி நாங்கள் பேசுகிற பொழுது என்ன சொன்னா, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார், அவர் இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியா எல்லாம் முடிச்ச பிறகு கூட்டம், நிறைய கூட்டம். ஏன்னா அங்கதான் டிவி கிடையாது, எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜெபம் பண்ணி அந்த கூட்டத்தை முடிச்ச பிறகு ஒருத்தர் வந்தாரு, ஐயா நீங்க சொன்னீங்க தம்பிங்களா, நீங்க என்ன சொன்னீங்க, இயேசு உங்கள்ட்ட அற்புதம் செய்வார்னு சொன்னீங்க, உங்க இயேசு எங்க அம்மாவுக்கு சோகம் கொடுப்பாரான்னு. என்னடா அது ரொம்ப 2 பேரும் எங்களுக்கு ஒரு பயம் ஒரு பக்கம். ஆனா நம்ம என்ன பண்றோம், வீரப்பா என்ன பண்ணிருக்கிறோம், பேசி இருக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கடவுள் நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஜெபம் பண்றோம். ஒரு சத்தமா ஜெபம் பண்றோம், மற்ற மனசுல ஆண்டவரே கண்ணை திறக்கிறப்போ அந்த அம்மா என்ன ஆயிடணும், நிக்கணும், இல்லைன்னா எங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணின பொழுது, எங்களுடைய கண்களை திறந்த பொழுது அந்த அம்மா நேரம் நின்னாங்க. ஹல்லேலூயா. இதுதான் முதல்ல என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம்.
13 வயதுல 1975 ஆரம்பித்த இந்த ஊழியத்தை இன்று வரைக்கும் இன்னைக்கு வந்து 59 வயது ஆக போகிறது. இதுவரைக்கும் அந்த கிராமத்திற்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். வாரத்துல 3 நாள் போறேன். எனக்கு வேலை இருக்குது, அது இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்ம ப்ரையாரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால இதுல காரியத்தை என்ன எதுக்கு சொல்றேன்னா, இதுல மேட்டர் என்னன்னா, 8ஆம் கிளாஸ்ல நான் படிக்கிறப்போ நான் கணக்குல முட்டை எடுத்தேன் 0. அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு, நடுவில் 100 போட்டு மேல 0 போட்டு 2 கோடு போட்டார் சைட்ல போட்டு. இந்த பேப்பர் அப்பாட்ட போய் கையில் வாங்கிட்டு வராங்க. எந்த அப்பா கையில் சந்தோஷமா போடுவாங்களோ, என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் நான் கணக்குல எடுத்தேன். அதே பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் தான் நான் படித்தேன் காலேஜில். ஆண்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண செஞ்சாரு. அதை படிச்சுட்டு எம்எஸ்சி படித்தேன், அதுவும் மேத்தமெட்டிக்ஸ் தான் எடுத்தேன். அதையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண செஞ்சாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேலை, அது நமக்கு தெரியும். கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் கடவுளுக்காக ஊழியத்தை பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு வாய்ப்பு வேலை கிடைச்சது. ஒரு எக்ஸாம் எழுத சொன்னாங்க, எழுதினேன். ஒரு இன்டர்வியூ வந்துட்டு நான் டெல்லி பட்டணத்துக்கு போனேன். நான் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவன். மரத்தடியில தான் அநேக நேரம் எங்கள் கிளாஸ் எல்லாம் நடக்கும். இங்கிலீஷ்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா தமிழ் படியும் இங்கிலீஷ் உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி இருக்கும்னு. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க அங்கே இங்கிலீஷ் தெரிய மாட்டேது. ஆனால் இப்போ நிறைய பேர் தசு நல்லா பேசுறாங்க இல்லைம்மா, இப்போ நல்லா பேசுவீங்களா நீங்களாம். ஸோ நமக்கு ஒன்றும் தெரியாது இங்கே. எனக்கு ஏன்னா நமக்குலாம் வசதி கிடையாது. டிக்கெட் வாங்கி ஏற்றுறதுக்கு டிக்கெட் வாங்கி இங்கே ஏற்றி விட்டாங்க. ட்ரெயினில் ஏறினா பாதி பேருக்கு அங்கே இருக்கிறவனுக்கு என்ன தெரியல, தமிழ் தெரியல. 2 நைட்டு ஒரு டே ஜேர்னி இருக்குது. அடுத்த நாள் தான் எங்கே போய் இறங்க முடியும், வெளியிலே போய் இறங்க முடியும். யார்கிட்டையும் பேச முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே போகிறேன். போய் என் ஃப்ரெண்டு வந்து இறங்கினாரு. அவனை பார்த்தோன்னே எனக்கு உயிரே வந்துச்சு. அங்கே போய் டெல்லியில் நான் இறங்குறப்ப. ஏன்னா எவங்ககிட்டையும் எதுவும் பேச முடியாது. போயிட்டாம ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. நேராக போய் எக்ஸாமில் விட்டாங்க. வேற எதுவுமே இல்லை. ட்ரெயின் லேட் ஆகிட்டனால என்ன சொல்லிட்டாங்க, லேட் ஆயிரும், நீ இங்கேயே கிளம்புன. நான் பார்த்து நம்ம இதுக்குள்ளேயே பாத்ரூம் இல்லையா அங்கேயே குடித்தேன். ட்ரெயினில் என்ன 2 நாள் குளிக்காம வழியாக போகிறாங்க. போய் குடிச்சிட்டு நேரம் என் ஃப்ரெண்டு கூட நேராக போய் விட்டாங்க. சாப்பாடு வண்டியில் வழியில் வாங்கி கொடுத்து எக்ஸாம் ஹாலில் கொண்டு விட்டான். நேராக பரீட்சை எழுதினேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும் இருந்து பரீட்சை எழுதினாங்க. அதுல நானும் எழுதினேன். இறைவன் நம்ம ஏற்கனவே சொன்ன இங்கிலீஷ் தெரியாது, ஞானத்தை கொடுத்தாரு. அடுத்த நாள் நோட்ல இப்ப எல்லாம் ஆன்லைன்ல போடுற மாதிரி தான் ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. சூத்துல வந்து ஒட்டுவோம், வந்து பாருங்க. அடுத்த நாள் நாங்க எப்படி இருந்திருக்கோம்னு யோசித்து பாருங்க. போய் பார்த்தேன். அடுத்த நாள் என் பேர் அதுல இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்தது இன்டர்வியூ. நாளைக்கு இன்டர்வியூ இத்தனை மணிக்கு வாங்கினாங்க. நல்லா ஞாபகம், இங்கிலீஷ் டெல்லியில இருக்கிறவனுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். இங்கிலீஷ் கூட சரியா தெரியாது, ஹிந்தி தான் என்ன பண்ணுவோம்ல சரி. இன்டர்வியூ கூப்பிடுறேன் நான் பேரை. இப்ப என் பேரை கூப்பிட்டுட்டு உள்ள போனா நம்மளுக்கு என்ன தெரியாது, இங்கிலீஷே தெரியாது. கேள்வி கேட்கறதா எதுல கேட்கறான், இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறாங்க. எதுவும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு, எதுவும் என்னால எனக்கு என்ன சொல்ல முடியுமோ நான் சொன்னேன். அவங்களே சொன்னாங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன்னா அப்பயே நான் பிஜி படிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால அந்த படிப்புக்கு அந்த பிஜி தேவை கிடையாது. இருந்தாலும் சொன்ன எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. இன்னைக்கு என்ன அதே வேலையில தான் இருக்கிறேன். நான் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க இறைவனுக்காக நீங்க காரியத்தை செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு அழகா சொல்றாங்க, இஃப் யூ லிஃப்ட் த பைபிள், இந்த பைபிள் வில் லிஃப்ட் யூ. இந்த வேத புத்தகத்தை நீங்கள் சுமப்பீர்களே ஆனால் இந்த வேத புத்தகம் உங்களை சுமக்கும் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அனைவரு பைபிளை தூக்குறதுக்கே வருத்தப்படுறோம். சர்ச்சைக்கு பைபிள் எடுத்துக்கிறோம். ஏன் பைபிள் எனக்கு மொபைல்லே இருக்கு சார், மொபைல் எல்லாம் மறந்துருக்கோம். வேத புத்தகத்தை கையில வைத்திருக்க வேண்டும் என்பதை நீங்க ஞாபகம் வச்சு கொடுங்க. பைபிளை தூக்கிட்டு நான் போயிட்டு இருக்கேன் இத்தனை வருஷம். நான் ஏற்கனவே சொன்ன சாதாரண ஆளு. எங்க ஊர்லயே எங்க வீட்டுல 3 பேரு எனக்கு தான் படிப்பு ஏறாது, நான் மண்டு. ஆனா அந்த 3 பேரோட ஞானத்தை எனக்கு கொடுத்து பெரிய போஸ்ட் ஆண்டவர் என்ன வச்சாரு. இன்னைக்கு கிராமத்துல மரத்தடியில படிச்சுட்டு இருந்த என்ன கலெக்டர் ரேங்க்ல வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீங்க சென்னை கலெக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆபீஸ்ல தான் இப்போ நான் இப்போ கொஞ்ச நாளா இருக்கிற 2-3 மாசமா இந்த ஒரு கலெக்டருக்கு என்ன ரேங்க்ல அவர் இருக்கிறாரோ அதை விட மேலான ஒரு ரேங்க்ல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஆண்டவரை நான் 13 வயசுல அவரை தலைவராக நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில வாழ்ந்த பொழுது ஆண்டவர் என்னை மாற்றினார். இன்னைக்கு வரைக்கும் அந்த கடவுளுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட சாட்சியா சொல்றேன். நீங்க கடவுளுக்காக கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் என்ன ஆனதில்லை, தரித்திரர் ஆனதில்லை. மற்ற ஆண்டவருக்கு நான் வந்து பல இடத்துக்கு என்னால போக முடியாது. எங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போக முடியாது. ஊழியத்துக்கு போயிருவேன், அதுக்கு போவேன். அதை பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது. அங்க போவாங்க, இங்க போவாங்க, எஸ்கேஷன் எதுக்கும் நான் போனது கிடையாது. எல்லாருக்கும் நான் ப்ரையாரிட்டின்னு சொன்னால அந்த ப்ரையாரிட்டி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான்.
நான் எல்லாத்தையும் நான் ஆண்டவருக்காக தான் செஞ்சேன். என்னுடைய திருமண காரியத்தை கூட மனைவியிட்ட சொன்னதான் ஃபர்ஸ்ட் காட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது கொடுக்க யாரையும் வர முடியாதுன்னு சொன்னேன். இது வரைக்கும் இந்த வாழ்க்கையில விதமாக வாழ்ந்து வருகிறேன். இறைவன் என்ன கைவிடல, எனக்கு 2 பண்ணா கொடுத்தாரு. எல்லா ஆசீர்வாதங்களும் இறைவன் எனக்கு கொடுத்தார். 2 பேரும் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. லட்சக்கணக்கில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கறதுக்கு பணம் செலவு பண்றாங்க. என் பிள்ளைங்களை ஒரு நயா பைசா இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கும்படியாக கொடுத்தார். 2 பேருமே ஆண்டவர் வேலையை கொடுத்தாரு. படிச்சோன்னா அதுக்கும் எந்த பைசாவும் செலவு பண்ணல. மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். என்னுடைய மகளை வேலை பார்த்துட்டு இருந்த 2வது மகளுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அவர் சம்பளம் வாங்கிட்டு இருந்தா. அதை வேலையை ஒரு ராஜினாமா செய்து விட்டு இன்னைக்கு ஒரிசா மாநிலத்தில் அவளை பணிபுரிகிறது தான் எனக்கு மிகப்பெரிய இறைவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எருமைக்கால் பணி செய்து கொண்டிருக்கிறார். நீங்க கூட கண்டிப்பா இந்த வாலிப வயதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதரும் சிஸ்டரும் உங்க கஷ்டமான சூழ்நிலையில அவங்க எதை விட்டுட்டு மாட்டாங்க. அவங்க பணியை செய்து கொண்டிருந்த பணியை சூழ்நிலையின் காரணமாக விட்டு விட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. வாலிப சத்தத்தை கற்றுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப தம்பி, வாலிமையான தங்கச்சி, இவர்கள் விட்டு வந்த பணியை நீங்கள் செய்வதற்கு யாராவது இங்கே இருந்து புறப்பட்டு போகும்படியாக நீங்கள் தீர்மானம் எடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நீங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். ஆண்டவரே, 13 வயசுல என்ன நீங்க சந்திச்சீங்க. அதே வயதுல கூட அருமையான தம்பி இங்க வச்சிருக்கிறீங்க. அதை கையில் கூட்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே கேட்ட எல்லா வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவரே நீர் கத்தர் கொடுக்கிறோம்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வாலிப வயதில் இருக்கிற சோதனைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே இந்த யோசேப்பை நீர் பாதுகாத்துக் கொண்டு தெய்வமே. ஆண்டவரே, எங்கள் அருமையான பிள்ளைகளை, தங்கச்சிகளை, ஆண்டவரே தம்பிகளை நீர் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, கண்களின் மூலமாக என்றாக அந்த பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக உதவி செய்யும். சிந்தனைக்குள்ளாக அது ஆண்டவரே சிந்தனையை கத்தாவே சிந்தனையை வளர்ச்சி அடையாதபடி அதை சிறைப்படுகிறவர்களாக கத்தாவே நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே என்னுடைய பேச்சிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மற்றவர்களை குறித்து பேசுகிற காரியத்தில் எல்லாம் அவங்கிட்ட அவன் சரியில்லை இவன் சரியில்லை இல்லை, நான் சரியில்லை, என்னை நீர் முதலாவதாக மாற்றம் என்று சொல்லி நான் மாறுகிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் மாற்றுவர்களாக நீங்க மாற்றினீர்கள். காவல்காரனா வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, திறப்பில நிற்கத்தக்கதாக ஒருவனை தேடினேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, தேடுகிற மனிதர்களிலே உட்கார்ந்து இருக்கிற அருமையான தம்பி தங்கச்சிகளை ஆண்டவரே இந்த திறப்பில நிற்கிறவர்களாய் கத்தர் ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நோக்கி நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையிலே தாங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு இன்விடேஷன் 11th இது நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ நான் சிம்பிள் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு விருப்பம் இருக்குதா? எதையாவது செய்யணும்னு விருப்பம் இருக்கு, நம்ம மட்டும் கை தூக்கம் பார்ப்போம். எதையாவது செய்யணும் கடவுளுக்காக. யாருக்குமே விருப்பம் இல்லையா கடவுளுக்காக எதையாவது செய்யணும்னு? ஸோ அப்படி விருப்பம் இருக்குமானால பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் நீங்க கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும். அது உங்களுடைய வாழ்க்கை மாறுறது எல்லாமே உங்க சபையில கூட ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லிட்டு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நன்றி. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். காலையில அநேக மாற்றங்களை நம்ம பார்க்கல, நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் சொல்லுவோம். இந்த வேலை 3 மாற்றங்கள் சொன்னாங்க. முதலாவது என்ன மாற்றம்? எதுல மாற்றம் வேணும்? பார்வையில. பார்வையில மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணும்? சிந்தையில மாற்றம் வரும். மாற்றம் வருமா வராது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வாலிப பிள்ளைகளுடைய சிந்தனை என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கேயும் அங்கேயும் தாவுமே என்னது இல்ல. அப்போ வாலிபர்களுடைய சிந்தையில நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்ப இது எல்லாரும் முடிவு பண்ணிட்டு போயிருக்கீங்க, நான் இது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனோன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? மறந்துடுவோமா இல்லையா? மறந்துடுவோமா இல்லையா? அப்ப ஆண்டோடத்துல அந்த கிருபை என்ன பண்ணும்? கேட்கணும். முதலாவது பார்வையில மாற்றம், அடுத்தது சிந்தனையில மாற்றம் இருக்கணும், அடுத்தது பேச்சுல மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாள நம்ம பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய காரியங்கள்ல நம்ம ஈடுபடுவோம். அண்ணன் கேட்டாங்க கடைசியா, யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் விருப்பப்படுறீங்களா? யாரா கையை தூக்குங்கன்னா யாருமே கையை தூக்கல. விருப்பமே இல்லையா? நீங்க இருக்கிற இடங்களில
ஒருவேளை காலேஜா இருக்கலாம், இல்ல ஸ்கூலா இருக்கலாம், இல்ல வேலை செய்யற ஸ்தலமா இருக்கலாம். நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை பற்றி சொல்லணும். அப்ப அதற்கு நம்ம பல காரியங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படணும். அதனால இந்த நாளை நம்ம முடிவு பண்ணணும்னா ஆண்டவருக்காக என்ன பண்ணணும்? ஏதாவது செய்யணும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் கடைசியா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காரு? கட்டளை கொடுத்திருக்காரு. நீ உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல, அண்ணன் சொன்ன மாதிரி ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் இது ஒரு கடமையா இருக்கு. நான் சுவிசேஷத்தை கோல் சொல்றேன், நான் சுவிசேஷம் சொல்லனா எனக்கு ஐயோ அப்படின்றாரு. அப்ப நாம அந்த லிஸ்ட்ல போகாதபடி நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அப்ப இந்த நாளை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம அண்ணனுக்காக கூட நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான அக்கா நம்ம மத்தியில வந்திருக்காங்க. நமக்காக எல்லாரும் அக்கா ஜெபிப்பாங்க. எல்லாரும் முழங்கள் படிட்டு நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு கேட்ட வார்த்தை பிரகாரமா நம்ம ஆண்டவரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காரியத்துல எனக்கு மாற்றத்தை நீங்க கொடுங்க. என்னுடைய சிந்தையை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய பார்வையை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவத்துல ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னா அந்த கிருபையை ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. சரியா? நம்ம அளவுக்கு அதிகமான நேசிப்பேன் பரமாதவனே. அப்பா, இந்த மத்திய வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லா இடத்திலும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் உலகத்தின் பின்னாக ஆண்டவரே ஓடிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அப்பா இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது சொன்ன வார்த்தைகள் கூட ஆண்டவரே இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு விடாதபடிக்கு அவங்க அதை பற்றி ஆண்டவரை சிந்தித்து அதன்படி செயல்பட நீங்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பார்வையில சிந்தனையில எல்லாம் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. வாழ்வதையாக சிருஷ்டிக்கிறேன் நினை என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அவங்க குடும்பத்துல ஒரு ஆண்டவரை வெளிச்சமாக ஆண்டவரை உப்பாக இருக்க நீங்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகத்தை தாங்க, படிப்புல ஞானத்தை தாங்க ஆண்டவரே கர்த்தாவே. மத்தவங்களை காட்டிலும் ஆண்டவரை இவங்க எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க நீங்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த சபையை கூட இன்னும் அதிகமாக வாலிப பிள்ளைகளால நிரப்பி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் மற்ற ஆத்துமாக்களை ஆண்டவரை கொள்ளை பொருளாக கொண்டு வர நீங்க திரும்ப செய்யுங்க ஆண்டவரே. சபையை கூட ஆண்டவரே நீர் பன்மடங்காக பெருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாருடைய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அடுத்த வருடம் இது டபுள் ஆகும். அப்ப நீங்க ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, வீணம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே.
காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்ப்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே. நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அமைதி பெறுகின்றேன்.